ஸ்வீட் கார்ன் வச்சு எப்படி வடை செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அரை கப் வேக வச்ச கார்ன் எடுத்துக்க. நீங்க பச்சையா கூட எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுல்ல மாத்திட்டு இது கூட நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், துருவன ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துட்டு வேக வச்ச கார்னை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட அரை கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சால்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி கலக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சின்ன சின்ன வடையா தட்டி அதுல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வைக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். ஆயில ஃப்ரை பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா சின்ன சின்ன வடையா செஞ்சு தோசை தவால போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான அதுவும் ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி வடை செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா கார்ன் வச்சு செய்யுங்க. கார்ன் வச்சு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் டிஃபரெண்டாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும்.